கனமழை காரணமாக பழைய குற்றாலம் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 16 வயது சிறுவன் 1 மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தென்காசி மாவட்டத்தில் 3வது நாளாக கனமழை பெய்து வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் பழைய குற்றால அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவியில் குறைந்த அளவிலான தண்ணீரில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளுக்கு திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அபாய அளவை தாண்டி கொட்டிய வெள்ள நீரை பார்த்து சுதாரித்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு அவசரமாக கீழே இறங்கி ஓடினர். திடீர் வெள்ளப்பெருக்கை பார்த்து மிரண்டு ஓடியவர்களை வெள்ள நீர் துரத்தி வந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. தம்பி வாங்கடே வா தகடே இதனிடையே குற்றால அருவியின் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட நெல்லையைச் சேர்ந்த 16 வயதான சிறுவன் அஸ்வினை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். சிறுவன் எந்த பகுதியில் அடித்துச் செல்லப்பட்டான் என்பது குறித்து அவருடன் வந்த நண்பர் அருண் என்பவர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தார். ஒரு வாட்டி கூட போய் பார்த்துட்டாங்க. அந்த சைடு தான் தெரியும். அந்த விட்டா இருக்கு அடிச்சு என்ன அடிச்சுட்டு அந்த சைடு அந்த கூடாரா இருக்குல்ல அங்கதான் போவோம். அங்க நம்ம அடிச்சு என்ன தள்ளி வந்து விழுந்தாங்க. திடீர் வெள்ளப்பெருக்கு குறித்து தகவலறிந்து விரைந்த தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பழைய குற்றால அருவி கரையை பார்வையிட்டு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினார். இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி இறங்கி தேடும் பணியில் ஈடுபட்ட நிலையில் அருவியிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆற்றில் சிறுவன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். கோடையில கீழே வரும்போது பார்த்தோம். தண்ணி அதிகமான தண்ணி முதல்ல தேடி பார்த்து தெரியல. 2வது ரவுண்ட்ல கீழே வரும்போது கீழே இருந்து ரிட்டர்ன் மேலே வரும்போது பார்த்தது. தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச உடனே இதனிடையே குற்றால அருவியில் குளிக்க வேண்டாம் என்ற எச்சரிக்கையை மீறி சிலர் குளிக்க சென்றதால் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி சிறுவன் உயிரிழந்ததாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்தார். ஏற்கனவே 2 நாளாக நம்ம எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்கு. நியூஸ் பேப்பர்ல டிவில எல்லாம் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி போலீஸ் எல்லாம் அங்கே பாதுகாப்பாக நிப்பாட்டியிருந்தோம். யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மத்தியானம் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. சரி, போதுமான எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்கு. மறுபடியும் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். இனிமேல் ஃபர்தர் ஆர்டர்ஸ் வர்ற வரைக்கும் இப்போதைக்கும் குளிக்கல் நிப்பாட்டியிருக்கோம். சரிங்களா? மறு அறிவிப்பு வரும் வரை குற்றாலம் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் இதுபோன்ற அசம்பாவிதங்களை தடுக்க வனத்துறைக்கு உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.